வணக்கம். லீ நியூஸ் செய்திகளுக்காக சித்ரா. விரிவான செய்திகளை தற்போது பார்க்கலாம். திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டையில் மக்கள் நலப் பணிகளை தீவிரப்படுத்துவது குறித்த ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. தமிழக சட்டமன்ற தேர்தலில் நிலக்கோட்டை தொகுதியில் வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராக பதவியேற்றுள்ள தமிழக வெற்றிக் கழகத்தைச் சேர்ந்த திரு ஆர் ஐயனார் தொகுதி மேம்பாடு மற்றும் மக்கள் நலப் பணிகளை தீவிரப்படுத்துவது குறித்த ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்றார். நிலக்கோட்டை மேற்கு ஒன்றிய செயலாளர் என்ஜினியரிங் ராஜா தலைமையில் இக்கூட்டம் நடைபெற்றது. இதில் தொகுதி மக்களின் அடிப்படை தேவைகளான குடிநீர், சாலை வசதி மற்றும் மின்சார பிரச்சினைகளை உடனுக்குடன் தீர்த்து வைப்பது குறித்தும், சட்டமன்ற உறுப்பினருடன் இணைந்து அனைத்து ஒன்றியங்களிலும் மக்கள் பணிகளை சீரிய முறையில் முன்னெடுப்பது குறித்தும் விரிவாக ஆலோசிக்கப்பட்டது. இந்த ஆலோசனைக் கூட்டத்துடன் இணைந்து நிலக்கோட்டை வடக்கு ஒன்றிய செயலாளராக புதிய பொறுப்பேற்றுள்ள திரு APS சதீஷ்குமார் அவர்களின் பதவியேற்பு விழாவும் நடைபெற்றது. தமிழக அரசின் உத்தரவுப்படி கோவை மாவட்டம் பொள்ளாச்சி சுற்றுவட்டார பகுதிகளில் பொதுமக்களின் நடமாட்டம் அதிகம் உள்ள பகுதிகளில் அமைந்துள்ள 4 அரசு மதுபான கடைகள் அதிரடியாக மூடப்பட்டன. தமிழகம் முழுவதும் வழிபாட்டு தலங்கள், பள்ளிகள் மற்றும் பொதுமக்கள் அதிக அளவில் கூடும் இடங்களில் உள்ள 717 அரசு மதுபான கடைகளை மூட தமிழக அரசு அண்மையில் அரசாணை பிறப்பித்திருந்தது. அதன்படி பொள்ளாச்சி ADC தியேட்டர் சாலையில் மக்கள் நடமாட்டம் மிகுந்த பகுதியில் செயல்பட்டு வந்த 2 அரசு மதுபான கடைகள் அதிகாரிகளால் பூட்டி சீல் வைக்கப்பட்டன. மேலும் வால்பாறை சாலையில் செயல்பட்டு வந்த ஒரு கடை மற்றும் மார்க்கெட் ரோடு பகுதியில் செயல்பட்டு வந்த ஒரு கடை என்று மொத்தம் 4 டாஸ்மாக் கடைகள் தற்போது முழுமையாக மூடப்பட்டுள்ளன. அரசு மதுபான கடைகள் திடீரென்று மூடப்பட்டதால் அதிர்ச்சியடைந்த மது பிரியர்கள் மதுபானங்களை வாங்குவதற்காக மாற்று வழிகளையும் தேடினர். இதன் விளைவாக மூடப்பட்ட கடைகளுக்கு எதிரே செயல்பட்டு வரும் தனியாருக்கு சொந்தமான பார்களில் மது பிரியர்களின் கூட்டமும் அலைமோதியது. அங்கு அதிக விலை கொடுத்து மதுபானங்களை வாங்கிய சில குடிமகன்கள் பூட்டி வைக்கப்பட்டிருந்த அரசு டாஸ்மாக் கடைகளின் முன்பாக அமர்ந்து மது அருந்தும் அவல நிலையும் காணப்பட்டது. குடியிருப்பு மற்றும் கல்வி நிறுவனங்களுக்கு அருகில் உள்ள கடைகள் மூடப்பட்டது பொதுமக்களிடையே வரவேற்பு பெற்றிருந்தாலும் தனியார் பார்களில் கூட்டம் அதிகரிப்பது சட்டம் ஒழுங்கு பிரச்சினைக்கு வழிவகுக்க கூடாது என்பதால் போலீஸ் பாதுகாப்பும் பலப்படுத்தப்பட்டுள்ளது. கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்குள் பீர் பாட்டிலுடன் நுழைந்த இளம்பெண் முதலமைச்சர் விஜய் அவர்களை உடனடியாக சந்திக்க வேண்டும் என்று ரகளையில் ஈடுபட்டார். கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் விருதுநகர் மாவட்டத்தைச் சேர்ந்த இளம்பெண் ஒருவர் கையில் பீர் பாட்டிலுடன் ஆட்சியர் அலுவலக வளாகத்திற்குள் நுழைந்தார். அலுவலக வளாகத்தில் அமர்ந்து கொண்ட அவர், தமிழக முதல்வர் விஜய் அவர்களை நான் உடனே பார்க்க வேண்டும், அவர் உடனடியாக இங்கே வர வேண்டும் என்று உரத்த குரலில் கத்தி கூச்சலிட்டார். சம்பவம் குறித்து தகவல் அறிந்ததும் பெண்களின் பாதுகாப்பிற்காக செயல்படும் பிங்க் நிற ரோந்து வாகனத்திற்கு தகவல் அளிக்கப்பட்டது. உடனடியாக விரைந்து வந்த பெண் போலீசார் அந்த பெண்ணை லாபகமாக மீட்டு ரேஸ்கோர்ஸ் காவல் நிலையத்திற்கும் அழைத்து சென்றனர். காவல் நிலையத்தில் நடத்திய முதல்கட்ட விசாரணையில் அந்த பெண் மது போதையில் இருந்ததோடு மட்டுமன்றி ஊசி மூலம் செலுத்தப்படும் போதை மருந்துகளை பயன்படுத்தி இருக்கலாம் என்றும் காவல்துறையினர் சந்தேகிக்கின்றனர். இதனைத் தொடர்ந்து அந்த பெண்ணிற்கு முறையான மருத்துவ பரிசோதனை மற்றும் சிகிச்சை அளிப்பதற்காக கோவை அரசு மருத்துவமனைக்கும் அனுப்பி வைத்தனர். தமிழக வெற்றிக் கழகத்தின் ஆட்சி மக்கள் விரும்பிய தூய்மையான மாற்றத்தை கொண்டு வந்துள்ளதாக அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் தெரிவித்துள்ளார். தமிழக வெற்றிக் கழகத்தின் நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளரும் அமைச்சருமான செங்கோட்டையன் அமைச்சர் பொறுப்பேற்ற பிறகு முதன்முறையாக கோவைக்கு வருகை தந்தார். அவருக்கு கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் உற்சாக வரவேற்பும் அளித்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழக வெற்றிக் கழகத்தின் ஆட்சி மக்கள் எதிர்பார்த்த வியப்பூட்டு மாற்றத்தை கொண்டு வந்துள்ளது. இந்திய வரலாற்றிலேயே முதன்முறையாக பணம் கொடுக்காமல் தேர்தலை சந்தித்து வெற்றி பெற்றவர் முதல்வர் விஜய். 200 யூனிட் இலவச மின்சாரம், மதுக்கடைகள் அகற்றம் மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு போன்ற திட்டங்கள் மக்கள் நலனை முன்னிறுத்தி செயல்படுத்தப்பட்டு வருகின்றன என்றும் அவர் பெருமிதம் தெரிவித்தார். அதிமுகவின் உட்கட்சி பூசல்கள் குறித்து கேட்கப்பட்ட கேள்விக்கு, மக்களையும் தலைவர்களையும் மதிக்காதவர்களுக்கு இதுபோன்ற சரிவு ஏற்படுவது இயல்பு என்றும் அவர் பதிலளித்தார். மேலும் அத்திக்கடவு அவிநாசி திட்ட விழாவில் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா ஆகியோரின் படங்கள் தேவையில்லை, தன் படம் மட்டும் போதும் என்று ஒரு நபர் நினைத்தார். இன்று அவர்
கனவு தூள் தூளாகிவிட்டது என்றும் அந்த தாயின் ஆத்மாதான் துரோகம் செய்தவருக்கு தற்போது தண்டனை வழங்கிக் கொண்டிருக்கிறது என்று எடப்பாடி பழனிசாமி அவர்களை மறைமுகமாக சாடினார். பொள்ளாச்சி பகுதியில் சிறப்பு மிக்க கரிவரதராஜ பெருமாள் கோவிலில் வைகாசி மாத பிறப்பையொட்டி சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் அமைந்துள்ள 300 ஆண்டுகள் பழமை வாய்ந்த பிரசித்தி பெற்ற கரிவரதராஜ பெருமாள் கோவிலில் வைகாசி மாதம் முதல் தேதியான இன்று ஸ்ரீ விஷ்ணுபதி புண்ணியகால வழிபாடு மிகவும் கோலாகலமாக நடைபெற்றது. ஆண்டுதோறும் வைகாசி, ஆவணி, கார்த்திகை மற்றும் மாசி ஆகிய மாதங்களில் முதல் தேதிகளில் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் கடைபிடிக்கப்படுகிறது. இந்த நன்னாளில் பெருமாளை வழிபட்டால் திருமண தடை நீங்குதல், குழந்தை பாக்கியம், உடல் ஆரோக்கியம் மற்றும் தொழில் மேன்மை போன்ற சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாகும். அதிகாலை பிரம்ம முகூர்த்த வேளையில் பெருமாளுக்கு விசேஷ யாகங்கள் வளர்க்கப்பட்டன. அதனைத் தொடர்ந்து பெருமாள் மற்றும் தாயாருக்கு நறுமண பொருட்களால் திருமஞ்சன அபிஷேகமும் சிறப்பு அலங்காரமும் செய்யப்பட்டன. மதுரையில் உள்ள காஞ்சி மகா பெரியவர் கிரகத்தில் 300வது வார குருபூஜையை ஒட்டி சிறப்பு புஷ்பாஞ்சலி நடைபெற்றது. மதுரை SS காலனி பகுதியில் அமைந்துள்ள காஞ்சி மகா பெரியவா கிரகத்தில் கடந்த 5 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து குருவார பூஜைகள் நடைபெற்று வருகின்றன. ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை என்று மகா பெரியவரின் விக்கிரகம், வெள்ளி பாதுகைகள் மற்றும் இதர தெய்வங்களுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் மற்றும் அனுஷ வைபவங்கள் நடத்தப்படுவதும் வழக்கம். அந்த வகையில் 300வது வாரத்தை முன்னிட்டு மகா பெரியவருக்கு சிறப்பு புஷ்பாஞ்சலி மற்றும் மகா தீபாராதனையும் நடைபெற்றது. இந்த விழாவில் உலக மக்கள் அனைவரும் நலமுடன் வாழ வேண்டியும், குறிப்பாக தற்போது +2 பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியாகி கல்லூரிகளில் சேர காத்திருக்கும் மாணவர்களின் எதிர்காலம் சிறப்பாக அமைய வேண்டியும் கூட்டு பிரார்த்தனையும் செய்யப்பட்டது. இந்த ஆன்மீக நிகழ்வில் மதுரையின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தமிழகத்திலிருந்து கேரளாவிற்கு சுற்றுலா சென்ற பயணிகள் பேருந்து ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து விபத்திற்கு உள்ளான சம்பவம் அங்கு பரபரப்பினை ஏற்படுத்தியுள்ளது. கேரள மாநிலத்தின் முக்கிய சுற்றுலா தலமான மூணாருக்கு தமிழகத்திலிருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் நாள்தோறும் சென்று வருகின்றனர். அந்த வகையில் தமிழகத்தைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகள் சென்ற பேருந்து ஒன்று மூணாறு அருகே பயணம் செய்து கொண்டிருந்தது. பெரிய கனால் பகுதியில் பேருந்து சென்று கொண்டிருந்த போது அங்குள்ள ஒரு கொண்டை ஊசி வளைவில் ஓட்டுநர் பேருந்தை திருப்ப முயன்றுள்ளார். அப்போது எதிர்பாரா விதமாக பேருந்து ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து விபத்திற்கு உள்ளானது. அப்பகுதியில் இருந்த பொதுமக்கள் மற்றும் மீட்பு குழுவினர் உடனடியாக விபத்தில் சிக்கியவர்களை மீட்டு அருகில் உள்ள அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் அவசர சிகிச்சைக்காகவும் அனுமதித்தனர். இந்த விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்துள்ள உள்ளூர் காவல்துறையினர் விபத்திற்கான காரணம் குறித்து தீவிர விசாரணையும் மேற்கொண்டு வருகின்றனர். கல்வி மற்றும் அரசியல் பயணமாக அமெரிக்கா சென்றிருந்த பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் தனது சுற்றுப்பயணத்தை வெற்றிகரமாக முடித்துக் கொண்டு தாயகம் திரும்பினார். பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் சில வாரங்களுக்கு முன்பு உயர்கல்வி மற்றும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக அமெரிக்காவிற்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருந்தார். தனது பயண திட்டங்கள் அனைத்தையும் நிறைவு செய்த அவர் காலை தமிழகம் திரும்பினார். அமெரிக்க பயணத்தின் போது அண்ணாமலை அவர்கள் பல்வேறு முக்கிய நிகழ்வுகளில் கலந்து கொண்டார். குறிப்பாக உலக புகழ் பெற்ற ஸ்டான்போர்ட் பல்கலைக்கழகம் மற்றும் சான் பிரான்சிஸ்கோ உள்ளிட்ட நகரங்களில் நடைபெற்ற கருத்தரங்குகளில் அவர் உரையாற்றினார். மேலும் அங்குள்ள புலம்பெயர்ந்த தமிழர்கள் மற்றும் இந்திய வம்சாவளியினரை சந்தித்து கலந்துரையாடிய அண்ணாமலை அவர்கள் பயணத்தை முடித்துக் கொண்டு சென்னை திரும்பினார். அவருக்கு பாஜக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் விமான நிலையத்தில் சிறப்பான வரவேற்பும் அளித்தனர். இந்த பயணத்தின் மூலம் கிடைத்த அனுபவங்கள் மற்றும் சர்வதேச அளவிலான கற்றல்கள் வரும் காலங்களில் அவரது அரசியல் செயல்பாடுகளுக்கு பெரிதும் உதவும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மதுரையில் மக்கள் அதிகம் வசிக்கும் பகுதியில் மத்தியில் செல்போன் கோபுரம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் திரண்டு அங்கு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றத்தை அடுத்த கோபாலிபுரம் விரிவாக்க பகுதியில் சுமார் 200க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இப்பகுதியில் செல்போன் கோபுரம் அமைப்பதற்கான முயற்சிகள் கடந்த சில நாட்களாக நடைபெற்று வந்தன. குடியிருப்பு பகுதியில் டவர் அமைப்பதால் கதிர்வீச்சு அபாயம் ஏற்படும் என்று கருதி அப்பகுதி மக்கள் இதற்கு தொடர்ந்து எதிர்ப்பும் தெரிவித்து வந்தனர்.
இருப்பினும் டவர் அமைக்க இடம் கொடுத்த அழகர்சாமி என்பவர் இது தொடர்பாக நீதிமன்றத்தை அணுகி உத்தரவு பெற்றதாகவும் கூறப்படுகிறது. அந்த உத்தரவின் அடிப்படையில் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு செல்போன் கோபுரம் அமைக்கும் பணிகள் முடிக்கப்பட்டன. இதனை அறிந்து அதிர்ச்சியடைந்த கோபாலிபுரம் பகுதி மக்கள் திடீரென்று கோபுரம் அமைக்கப்பட்ட இடத்தின் அருகே திரண்டு கண்டன போராட்டத்திலும் ஈடுபட்டனர். குடியிருப்பு பகுதியில் டவரை அகற்ற வலியுறுத்தி அவர்கள் கோஷமிட்டனர். சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவல்துறையினர் போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்களை தடுத்து நிறுத்தி பேச்சுவார்த்தையிலும் ஈடுபட்டனர். நீதிமன்ற உத்தரவு இருப்பதால் பணிகளை தடுக்கக்கூடாது என்று அறிவுறுத்தி அவர்களை கலைந்து போகவும் செய்தனர். கோயம்புத்தூரில் உள்ள கணபதி பகுதியில் புதிய குடியிருப்பு திட்டத்தின் பிரம்மாண்ட தொடக்க விழா நடைபெற்றது. இந்த தொடக்க விழாவில் பொதுமக்கள் கலந்து கொண்டு தங்களது கனவு இல்லங்களை பார்வையிடவும் கால அவகாசம் அளிக்கப்பட்டுள்ளது. கோவை மாநகரின் வளர்ந்து வரும் உட்கட்டமைப்பு வசதிகளுக்கு பெருமை சேர்க்கும் வகையில் டீம் இன்ஃபினியம் நிறுவனத்தின் புதிய படைப்பான இன்ஃபினியம் ஆல்டிடியூட் குடியிருப்பு திட்டம் முறைப்படி பொதுமக்களுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டது. கணபதி சத்திசாலையில் அமைந்துள்ள ஸ்ரீராமகிருஷ்ணா மில்ஸ் வளாகத்தில் இந்த தொடக்க விழா நடைபெறுகிறது. காலை 9 மணிக்கு தொடங்கிய இந்த நிகழ்வு வரும் மே 17ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 7 மணி வரை நடைபெற உள்ளது. இந்த 3 நாட்களும் காலை 9 மணி முதல் மாலை 7 மணி வரை பொதுமக்கள் மற்றும் வாடிக்கையாளர்கள் நேரில் வந்து திட்டத்தின் சிறப்பு அம்சங்களை பார்வையிடலாம். இந்த திட்டம் குறித்த கூடுதல் விவரங்களை பெற விரும்பும் பொதுமக்கள் 9787010000 என்ற எண்ணையும் தொடர்பு கொள்ளலாம் அல்லது infiniumrealty.com என்ற இணையதளத்தை பார்வையிடலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸோ இன்னைக்கு அவினாஷ் ரோட் ஆர் ட்ரிச்சி ரோட்ல அபார்ட்மெண்ட்ஸ் வந்துட்டு ஒரு 12,000 15,000 வரைக்கும் போயிட்டு இருக்குங்க. வேற இங்கே நம்ம லான்ச் ஆஃபராக வந்துட்டு 7,000 to 7,500 நம்ம சத்தி ரோட் மேலே இன்னைக்கு நம்ம கொடுத்துருக்கோம். இங்கே சென்டே வந்துட்டு அரௌண்ட் 40-45 lakhs விற்கிற இடத்துல நம்ம ஒரு நல்ல ப்ரீமியமான அபார்ட்மெண்ட் 7,000 rupeesல லான்ச் ஆஃபராக இப்போ நம்ம கொடுத்துட்டு இருக்கோங்க. ஏன்னா இந்த லொக்கேஷன்ல இருந்து உங்களுக்கு பீலமேடு ஆர் ஈவன் மேட்டுப்பாளையம் ரோட், சரவணம்பட்டி ஐடி பார்க், பீலமேடு ஐடி பார்க் ஆகட்டும், உங்களுக்கு ஆர்எஸ்புரம் ஆகட்டும், எல்லாமே ஒரு 10 to 15 minutesல ரீச் ஆகிற மாதிரி ஒரு ரொம்ப பிரைமான லொக்கேஷன். அந்த லொக்கேஷன் எல்லாமே இன்னைக்கு அபார்ட்மெண்ட் 10,000 12,000 விற்கிற இடத்துல உங்களுக்கு ஒரு 7,000 rupeesக்கு ஒரு ப்ரீமியம் ப்ராடக்ட்டுங்க. இங்கே நம்ம சேல்ஸ் ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் ஒன் ஆஃப் இட்ஸ் கைண்ட் பண்ணியிருக்கோம். 2 மாடல் அபார்ட்மெண்ட், கஸ்டமரோட ஏவி ரூம்ஸ், லவுஞ்ச் இதெல்லாமே இருக்குங்க. நீங்கள் இங்கே டெமோ மாடல் யூனிட் நீங்கள் வந்து பார்த்தவங்க எல்லாருமே இது வந்துட்டு அபார்ட்மெண்ட் மாதிரி இல்லை, வில்லா மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 40% ஆஃப் த யூனிட்ஸ் ஆல்ரெடி ப்ரீ லான்ச்சில் புக்கிங் ஆகிட்டு இருக்குங்க. அந்த அளவுக்கு ஒரு வில்லாவோட ஃபீல்டில் வந்துட்டு இங்கே அபார்ட்மெண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் மாடல் பார்த்தீங்கனாலே பார்த்த கஸ்டமர் சொல்கிற ஃபீட்பேக்கே அதுதான், வில்லா மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 40% ஆஃப் த யூனிட்ஸ் ஆல்ரெடி விற்றுருக்கோங்க. நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குங்க. கோவை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் ரயில்களின் மீது கல் வீசப்படும் சம்பவங்கள் அதிகரித்து வருவதனை அடுத்து தண்டவாளத்தில் கண்காணிப்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. சேலம் ரயில்வே கோட்டத்திற்கு உட்பட்ட கோவை, வடகோவை, போத்தனூர் மற்றும் திருப்பூர் உள்ளிட்ட வழித்தடங்களில் சமீப காலமாக ரயில்கள் மீது கல் வீசப்படும் சம்பவங்கள் தொடர்கதையாகி வருகின்றன. இது பயணிகளின் உயிருக்கும் ரயில்வே சொத்துக்களுக்கும் பெரும் அச்சுறுத்தலாகவும் மாறியுள்ளது. இந்த ஆண்டில் மட்டும் இருகூர், போத்தனூர், கோவை, வடகோவை மற்றும் சிங்காநல்லூர் ஆகிய பகுதிகளுக்கிடையே 3 முக்கிய கல்வீச்சு சம்பவங்களும் பதிவாகியுள்ளன. ஒண்டிப்புதூர் பகுதியில் ஒரு சிறுவனும், புரூக்ஃபீல்டு மால் பின்புறம் உள்ள தண்டவாள பகுதியில் 4 சிறுவர்களும் ரயில்கள் மீது கல் வீசி தாக்குதல் நடத்தினர். இந்த சம்பவங்கள் தொடர்பாக இதுவரை 7 சிறுவர்கள் அடையாளம் காணப்பட்டு அவர்கள் மீது சட்டப்பூர்வ நடவடிக்கையும் எடுக்கப்பட்டுள்ளது. நீதிமன்ற உத்தரவிற்கு பிறகு அவர்கள் அனைவரும் சிறுவர் கூர்நோக்கு இல்லத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். இதுகுறித்து ரயில்வே பாதுகாப்பு படை அதிகாரிகள் பேசுகையில், ரயில் தண்டவாள ஓரங்களில் பாதுகாப்பு படையினர் தற்போது தீவிர ரோந்து பணியிலும் ஈடுபட்டுள்ளனர். சிறுவர்கள் விளையாட்டாக செய்யும் இச்செயல் மனித உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கும் குற்றமாகும். பிள்ளைகளின் இத்தகைய செயல்களுக்கு பெற்றோர்களும் பாதுகாவலர்களும் பொறுப்பாக்கப்படுவார்கள். இனிவரும் காலங்களில் அவர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கை விடுத்தனர். மேலும் ரயில்வே பாதைகளில் சந்தேகத்திற்கிடமான நபர்களையோ அல்லது கல்வீச்சு போன்ற புகார்களையோ தெரிவிக்க விரும்பும் பொதுமக்கள் உடனடியாக 139 என்ற ரயில்வே உதவி எண்ணை தொடர்பு கொள்ளலாம் என்றும் அதிகாரிகள் கேட்டுக்கொண்டனர். கோவை போத்தனூர் அருகே தனியார் வீட்டுமனை பிரிவிற்காக பல 100 ஆண்டுகள் பழமையான பாறைகள், இயந்திரங்கள் கொண்டு உடைக்கப்பட்டு வருகின்றன. இதனால் நிலத்தடி நீர்மட்டம் குறையும் அபாயம் உள்ளதாக இயற்கை ஆர்வலர்கள் கவலை தெரிவித்துள்ளனர்.
கோவை போத்தனூரை அடுத்த அண்ணாபுரம் பகுதியில் நிலத்தடி நீர் ஆதாரத்தை பாதுகாக்கும் இயற்கை அமைப்புகளை சிதைப்பதாக புகார் எழுந்துள்ளது. அப்பகுதியில் தனியார் வீட்டுமனை விற்பனை நிறுவனம் ஒன்று சுமார் 5 ஏக்கர் பரப்பளவில் தனித்தனி வீட்டுமனைகளாக பிரித்து விற்பனை செய்யவும் திட்டமிட்டுள்ளது. இதற்காக நிலத்தை சமப்படுத்தும் பணிகளில் ஈடுபட்டுள்ள அந்த நிறுவனம் அந்த இடத்தில் பல நூறு ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கும் இயற்கையான ராட்சச பாறைகளை பெரிய இயந்திரங்கள் மூலம் உடைத்து அகற்றி வருகிறது. இதுகுறித்து செட்டிப்பாளையத்தைச் சேர்ந்த இயற்கை ஆர்வலர்கள் தங்கள் எதிர்ப்பை பதிவு செய்துள்ளனர். அவர்கள் கூறுகையில், இயற்கையான பாறைகள் மற்றும் மண் அடுக்குகள் தான் நிலத்தின் ஈரப்பதத்தை தக்க வைத்து நிலத்தடி நீர்மட்டம் உயர ஆதாரமாக விளங்குகின்றன. தற்போது இந்த பாறைகள் நவீன இயந்திரங்கள் கொண்டு உடைக்கப்படுவதால் மண்ணின் ஈரப்பதம் குறைந்து நிலத்தடி நீர்மட்டம் அதல பாதாளத்திற்கு செல்லும் அபாயம் உள்ளது. இது எதிர்காலத்தில் இப்பகுதியில் கடுமையான குடிநீர் பற்றாக்குறையை ஏற்படுத்துவதோடு சுற்றுச்சூழலையும் பெரிதும் பாதிக்கும் என்றும் எச்சரிக்கை விடுத்தனர். மேலும் மாவட்ட நிர்வாகம், கனிம வளத்துறை அதிகாரிகள் மற்றும் மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் உடனடியாக தலையிட்டு இந்த பணிகளை ஆய்வு செய்ய வேண்டும் என்றும், விதி மீறல்கள் இருப்பின் உரிய நடவடிக்கை எடுத்து இயற்கை வளத்தை பாதுகாக்க வேண்டும் என்றும் அப்பகுதி மக்கள் மற்றும் இயற்கை ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இனிவரும் செய்திகளை விரைவு செய்திகளாக தற்போது பார்க்கலாம். இந்தியாவில் பெட்ரோல் மற்றும் டீசல் விலை அதிரடியாக உயர்த்தப்பட்டுள்ளது பொதுமக்களிடையே பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. சர்வதேச அளவில் கச்சா எண்ணெய் விலை உயர்வை காரணம் காட்டி எண்ணெய் நிறுவனங்கள் விலையை உயர்த்திக் கொள்ள மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது. இதன்படி தற்போது 1 லிட்டர் பெட்ரோல் விலை ₹3.10 வரையிலும், டீசல் விலை லிட்டருக்கு ₹3.08 வரையிலும் உயர்த்தப்பட்டுள்ளது. இதனை கண்டித்து இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தின் மதுரை மாவட்ட கிளையினர் மதுரை அரசரடி பகுதியில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். வாகனங்களை இயக்க முடியாமல் டயர்களை மட்டும் கைகளால் உருட்டி செல்லும் நூதன போராட்டத்தை அவர்கள் முன்னெடுத்தனர். மத்திய அரசிற்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பிய அவர்கள் உயர்த்தப்பட்ட விலையை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். இந்தியாவின் பிரதமரா, அம்பானிக்கும் அதானிக்கும், அம்பானிக்கும் அதானிக்கும் அடிக்காதே, அடிக்காதே, ஏழை வயிற்றில் அடிக்காதே. கடந்த சில மாதங்களுக்கு முன்பு ஒரு வழக்கு தொடர்பாக விசாரணைக்காக மானாமதுரை சார்பு ஆய்வாளர் குகன், திருப்புவனம் ஆய்வாளர் தீபன் மற்றும் சிறப்பு படை காவலர்கள் ஆகாஷ் டெலிசனை அழைத்து சென்றனர். அப்போது அவர் பாலத்திலிருந்து தவறி விழுந்ததால் காயம் ஏற்பட்டதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த ஆகாஷ் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். ஆகாஷ் உயிரிழந்து 68 நாட்களுக்கு மேலாகியும் அவரது மரணத்தில் மர்மம் இருப்பதாக கூறி அவரது உடல் இன்னும் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனை பிணவரையிலேயே வைக்கப்பட்டது. இந்த வழக்கில் முதல் கட்டமாக யாரையும் குறிப்பிடாமல் 302 பிரிவின் கீழ் கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் குற்றவாளிகளான காவல்துறை அதிகாரிகளை அடையாளம் கண்டு பிடிக்க அவர்களை உடனடியாக கைது செய்ய வலியுறுத்தி ஜனநாயக இயக்கத்தின் சார்பில் மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே உள்ள திருவள்ளுவர் சிலை முன்பாக பிரம்மாண்ட ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தின் போது செய்தியாளர்களிடம் பேசிய போராட்டக் குழுவினர், இந்த வழக்கில் உரிய நீதி கிடைக்கும் வரை எங்களது போராட்டம் தொடரும். இதுகுறித்து புகார் அளிக்க விரைவில் தமிழக முதல்வர் விஜய் அவர்களை நேரில் சந்திக்க திட்டமிட்டுள்ளோம் என்றும் தெரிவித்தனர். மானாமதுரை கிருஷ்ணராஜபுரத்தை சார்ந்த பட்டதாரி இளைஞர் ஆகாஷ் டெலிசன் கடந்த 68 நாட்களுக்கு முன்பாக ஒரு விசாரணைக்காக என்று அழைத்து சென்று அவருடைய கால்களை மிக கடுமையான கம்பிகளை கொண்டு உடைத்து அவர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். அவருடைய உடல் வாங்கப்படாமல் 68 நாட்களுக்கு மேலாக அரசு ராசாஜி பொது மருத்துவமனையில் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் முதல் தகவல் அறிக்கை திருநாட்டு கொலை வழக்கு என்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் குற்றவாளிகளினுடைய பெயர்கள் எதுவும் அந்த எஃப்ஐஆரில் இடம்பெறவில்லை. சிபிசிஐடி விசாரணைக்கு உத்தரவிட்டும் அவர்கள் இதுவரை குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்வதில் தாமதித்து வருகிறார்கள். எனவே குற்றவாளிகளை தப்பிக்க விடும் விதமாக அங்கே தாமதிக்காமல் உடனடியாக குற்றப்பத்திரிகையை சிபிசிஐடி தாக்கல் செய்ய வேண்டும். காவல்துறை கயவர்களை உடனடியாக கைது செய்ய வேண்டும்.
மதுரை கிழக்கு சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் கார்த்திகேயன் மதுரை மாநகர காவல் ஆணையாளர் அபிஷேக் தீட்சித் அவர்களை நேரில் சந்தித்து கோரிக்கை மனு ஒன்றை அளித்தார். அந்த மனுவில் மதுரை கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சில பகுதிகளில் அனுமதிக்கப்பட்ட நேரத்தை தாண்டி சட்டவிரோதமாக மது விற்பனை செய்யப்படுவதை துரிதமாக தடுக்க வேண்டும், கஞ்சா, குட்கா மற்றும் புகையிலை உள்ளிட்ட போதைப் பொருட்களின் நடமாட்டத்தை முற்றிலும் ஒழிக்க கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் போன்ற கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய எம்எல்ஏ கார்த்திகேயன், தமிழகத்தில் பூரண மதுவிலக்கை அமல்படுத்துவதே முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களின் பிரதான நோக்கமாகும். அதன் முதல் கட்டமாக ஏற்கனவே மாநிலம் முழுவதும் 717 டாஸ்மாக் கடைகள் அகற்றப்பட்டுள்ளன. இதேபோல் படிப்படியாக அனைத்து மதுக்கடைகளும் மூடப்படும் என்றார். தமிழக முதல்வர் தளபதி அவர்களால் ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு தமிழ்நாடெங்கும் பள்ளி, கல்லூரிகள், பொதுமக்கள் கூடும் இடங்கள், வழிபாட்டு தலங்கள் ஆகிய இடங்களில் உள்ள 717 மதுபான கடைகளை உடனடியாக மூட வேண்டும், 14 நாட்களுக்குள் மூட வேண்டும் என்று தமிழக முதல்வர் அவர்கள் உத்தரவிட்டார். அதன் பேரில் இன்றைய தினம் மதுரை மாநகர ஆணையர் அவர்களிடம் வந்து சில இடங்களில் உரிமம் பெறாமல் மது விற்பனை நடைபெறுகிறது என்றும் அதை கொஞ்சம் தீவிரமாக கண்காணிக்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கை மனு மதுரை மாநகர காவல் ஆணையர் அவரிடம் கொடுத்துள்ளேன். கோவை ஈச்சனாரி பகுதியில் அமைந்துள்ள ரத்தினம் டெக் ஜோன் வளாகத்தில் ரத்தினம் குளோபல் பல்கலைக்கழகம் தொடக்க விழா மிக சிறப்பாக நடைபெற்றது. ரத்தினம் டெக் ஜோன் வளாகத்தில் உள்ள ரத்தினம் கிராண்ட் ஹாலில் நடைபெற்ற இந்த விழாவிற்கு ரத்தினம் கல்வி நிறுவனங்கள் மற்றும் தகவல் தொழில்நுட்ப பூங்காக்களின் தலைவர் டாக்டர் மதன் எஸ் சந்தல் தலைமை தாங்கினார். இந்த தொடக்க விழாவில் நாடு முழுவதிலும் இருந்து புகழ்பெற்ற கல்வியாளர்கள், கொள்கை வகுப்பாளர்கள் மற்றும் தொழில்துறை வல்லுநர்கள் பலரும் கலந்து கொண்டனர். தொழில்துறைக்கும் கல்வித்துறைக்கும் இடையிலான இடைவெளியை குறைத்து மாணவர்களுக்கு நேரடி தொழில் அனுபவத்தை வழங்குவது இந்த பல்கலைக்கழகத்தின் நோக்கம் என்றும் தெரிவிக்கப்பட்டது. தமிழகம் மற்றும் இந்தியாவின் உயர்கல்வி தரத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லும் முயற்சியாக தொடங்கப்பட்டுள்ள இந்த ரத்தினம் குளோபல் பல்கலைக்கழகம் கோவை மாநகருக்கு மற்றொரு கல்வி பெருமையாக அமைந்துள்ளது. கண்டினியூவேஷன் ஆஃப் தி இன்ஸ்டிடியூஷன். இப்ப ரத்னம் காலேஜ் தான் ரத்னம் குளோபல் டீம் டு பி யூனிவர்சிட்டியா மாறிடுச்சு. ரத்னம் காலேஜில் இருந்த A++ கிரேடு, எல்லா ரேங்கிங், எல்லா அக்ரெடிட்டேஷன் எல்லாமே ரத்னம் குளோபல் டீம் டு பி யூனிவர்சிட்டி கன்னியூ ஆகுது. நாங்க A++ இருந்தோம், அது அப்படியே கன்னியூ ஆகுது. ஓகே, சரி, இது என்ன கொடுக்க போகுது, என்ன அட்வான்டேஜ் கொடுக்க போகுது அப்படின்னு கேட்டா, என்ன அக்ரெடிட்டேஷன் இருக்கு, என்ன ரேட்டிங் இருக்குங்கிறத பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன யூனிவர்சிட்டியில பண்ணலாங்கிறத கவர்மெண்ட் அலோவ் பண்ணுது. ஸோ A++ ரேட்டிங்கோட நம்ம டீம்டு யூனிவர்சிட்டியா இருக்கும்போது ஆன்லைன் டிகிரி ப்ரோக்ராம்ஸ் லான்ச் பண்ணலாம். ஆஃப் கேம்பஸ் சென்டர்ஸ் ஒரு இடத்துல மட்டும் நடத்தணும்னு அவசியம் இல்லை, இந்தியாவில் 5 இடத்துல நடத்தலாம். இந்த மாதிரி ஆஃப் கேம்பஸ் சென்டர்ஸ் எலிஜிபிலிட்டி வந்துடுறோம். ஸோ இந்த ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து இமீடியட்டா கிடைக்கிறது ஒரு முக்கியமான புதுமை. இதை ரொம்ப டிராஸ்டிக்கா யூஸ் பண்ணுவோம். எப்படியெல்லாம் எஜுகேஷனை வந்து ஸ்ப்ரெட் பண்ண முடியுங்கிறத இந்த பவர் எங்களுக்கு கொடுத்துருக்கிறத யூஸ் பண்றதுங்கிறது தான் இந்த இனாகிரேஷனுடைய முக்கியத்துவம். சென்னையிலிருந்து இண்டிகோ விமானம் மூலம் மதுரை வருகை தந்த தமிழக அமைச்சர் CTR நிர்மல்குமார் விமான நிலைய வளாகத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர், எங்கள் தலைவர் தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற இந்த 6 நாட்களில் மக்கள் என்ன எதிர்பார்த்து வாக்களித்தார்களோ அந்த வாக்குறுதிகளை 100% நிறைவேற்றும் வகையில் ஆக்கப்பூர்வமான அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறோம். முந்தைய அரசின் நலத்திட்டங்கள் தொடர்ந்து செயல்படுத்தப்படும் என்றார். மேலும் கடந்த ஆட்சியில் 400 கோடி ரூபாய்க்கு மேல் நடைபெற்றுள்ள ஊழல்கள் குறித்து முறையாக விசாரணை நடத்தப்படும். மாவட்ட ரீதியாக குறிப்பாக மாநகராட்சி பகுதிகளில் விடுபட்டுள்ள பாதாள சாக்கடை திட்டங்கள் நிதி ஆலோசனைக்கு பிறகு அறிவிக்கப்படும். யாருக்கு எந்த இலாக்கா என்பது குறித்து முதல்வர் விரைவில் அறிவிப்பார் என்றும் அவர் தெரிவித்தார். இன்று எங்களுடைய தலைவரின் தலைமையிலான அரசு பொறுப்பேற்று கிட்டத்தட்ட 6 நாட்கள் ஆகிடுச்சு. ஒவ்வொரு நாளும் ஆக்கப்பூர்வமான பணிகள் எங்களுடைய முதலமைச்சர், நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் சார்பாக ஆக்கப்பூர்வமான பணிகள் ஒவ்வொரு நாளும் செய்யப்பட்டு வருகிறது. ஒவ்வொரு நாளும் மக்களுக்கு தேவையான அனைத்து உத்தரவுகள், எப்படின்னா மதுபான கடைகள் மூடப்பட்டதுலேருந்து பெண்களுக்கு பாதுகாப்பான சிங்கப்பெண் படை உட்பட ஒவ்வொன்றும் ஆக்கப்பூர்வமான ஒவ்வொரு பணிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கண்டிப்பாக மக்கள் என்ன எதிர்பார்த்து வாக்களித்தார்களோ அது 100% நிறைவேற்றப்படும்.
சென்னையிலிருந்து விமானம் மூலம் மதுரை வருகை தந்த சிவகாசி சட்டமன்ற உறுப்பினரும் அமைச்சருமான கீர்த்தனா அவர்கள் விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். சிவகாசியின் முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினர் என்ற பெருமை குறித்து பேசிய அவர், சிவகாசியின் முதல் பெண் எம்எல்ஏ என்று சொல்வதை விட சிறந்த எம்எல்ஏ என்று பெயரை பெறுவதே எனது லட்சியம். கடந்த 5 ஆண்டுகளாக மூடி கிடந்த எம்எல்ஏ அலுவலகத்தை சிவகாசி நீதிமன்றம் அருகே தற்போது திறந்துள்ளோம். தொகுதி மக்கள் எந்நேரமும் நேரடியாக வந்து என்னிடம் குறைகளை தெரிவிக்கலாம் என்றார். சிவகாசி பட்டாசு ஆலை விபத்துகள் மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர், தேர்தல் வாக்குறுதியில் குறிப்பிட்டது போல பட்டாசு தொழிலாளர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய தனி கமிட்டி அமைக்கப்படும் என்றார். மேலும் வெற்றி சான்றிதழை தவறவிட்டதாக எழுந்த புகார்கள் குறித்து கேட்டபோது, அந்த சான்றிதழ் எங்களிடம்தான் பாதுகாப்பாக இருந்தது. இதுகுறித்து தேவையில்லாத வீண் வதந்திகள் கிளப்பப்பட்டுள்ளன என்றும் விளக்கம் அளித்தார். சிவகாசிங்களாவே வெடி பிரச்சனை கொஞ்சம் அதிகமாக இருக்கு. அது அனுமதி பெறாத இடங்கள்ல சில வெடி மருந்துகள் தயாரிக்கப்படுகிறது. இதெல்லாம் எப்படி இதுக்கான கமிட்டி ஒன்று அமைக்கப்படும் நான் சொல்லி என்னோட வாக்குறுதியிலேயே நான் கொடுத்துருந்தேன். அந்த கமிட்டிக்கான வேலைகளை நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். பெண்கள் தாலியர்த்தம் அதுவும் முழுமையாக இது பண்ணணும்னு சொல்லி ஒரு கோரிக்கை நீண்ட நாளாக இருக்குது. பெண்ணாக அதுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு குரல் கொடுக்க போகிறீங்க? பூரண மதுவிலக்கு இன்னைக்கு ஃபஸ்ட்டு மதுவிலக்கை பற்றி சைன் போட்டவர் தலைவர் விஜய் அண்ணா அவர்கள். அதாவது முக்கியமான பகுதிகளில் இருக்கிற பக்கத்தில் இருக்கிற டாஸ்மாக் எல்லாத்தையும் மூட வைத்தவர் அவர். அப்போனா எந்த மாதிரியான ஆக்ஷன் இருக்க போகுதுன்னு உங்களுக்கே இந்த ஒரு ஆக்ஷன்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதுக்கான ஆன்சர் நான் கொடுக்கணும்னு தேவையே கிடையாது. ஓகே. மத்திய அரசு செயல்படுத்தி வரும் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் வேலை நாட்களை 200 நாட்களாக உயர்த்த வேண்டும் என்றும் இத்திட்டத்தை எந்தவித குறைபாடும் இன்றி முழுமையாக பாதுகாக்க வேண்டும் என்றும் போராட்டக்காரர்கள் வலியுறுத்தினர். குறிப்பாக தொழிலாளர்களின் வருகை பதிவிற்காக மத்திய அரசால் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள கரு வெள்ளி பதிவு முறைக்கு கடும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. இந்த நடைமுறை கிராமப்புற தொழிலாளர்களுக்கு பெரும் சிரமத்தையும் கால தாமதத்தையும் ஏற்படுத்துவதால் இதனை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்று தொழிலாளர்கள் கோஷமிட்டனர். ஒன்றிய தலைவர் ஆறுமுகம், ஒன்றிய செயலாளர் துரைசாமி மற்றும் அருண் செல்வம் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் 50க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பங்கேற்றனர். அப்போது பேசிய நிர்வாகிகள், மத்திய அரசின் விக்சித் பாரத் திட்டம் ஏழை எளிய மக்களின் வேலைவாய்ப்பை பறிக்கும் முயற்சியாக இருப்பதாகவும் குற்றம் சாட்டினார். தமிழக அமைச்சரவையில் முக்கிய பொறுப்பேற்றுள்ள சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் சென்னையிலிருந்து விமானம் மூலம் மதுரை வந்தடைந்தார். அதனைத் தொடர்ந்து அறுபடை வீடுகளில் முதல் வீடான திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலுக்கு வருகை தந்தார். கோவிலுக்கு வந்த அமைச்சரை அறங்காவலர் சண்முக சுந்தரம் மற்றும் நிர்வாக அதிகாரி ஞானசேகரன் ஆகியோர் முன்னின்று வரவேற்றனர். இதனைத் தொடர்ந்து மூலஸ்தானத்திற்கு சென்ற அமைச்சர் நிர்மல்குமார் சுமார் அரை மணி நேரம் அங்கிருந்து மனமுருகி சுவாமி தரிசனம் செய்தார். அவருக்கு கோவில் சார்பில் பரிவட்டம் கட்டப்பட்டு சிறப்பு மரியாதைகள் செய்யப்பட்டன. தரிசனம் முடித்த அமைச்சருக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் பிரசாதங்கள் மற்றும் மூலஸ்தான முருகப்பெருமானின் உருவப்படம் நினைவு பரிசாக வழங்கப்பட்டது. நேபாள நாட்டில் கடந்த மே 8, 9 மற்றும் 10 ஆகிய தேதிகளில் பள்ளி விளையாட்டு செயல்பாடு மற்றும் மேம்பாட்டு கூட்டமைப்பு சார்பில் இந்தியா மற்றும் நேபாளம் ஒருங்கிணைந்த சர்வதேச விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றன. இந்த பிரம்மாண்ட போட்டிகளில் இந்தியா, நேபாளம், சிங்கப்பூர் மற்றும் இந்தோனேஷியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த வீரர் வீராங்கனைகள் தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். இந்திய அணியின் சார்பில் கோவையைச் சேர்ந்த 22 வீரர்கள் இந்த போட்டிகளில் பங்கேற்றனர். இதில் சிலம்பம் போட்டியில் கோவை மாணவர்கள் மிக சிறப்பாக விளையாடி மொத்தம் 25 தங்கப் பதக்கங்களையும் 5 வெள்ளிப் பதக்கங்களையும் தட்டி சென்றனர். அதேபோல் யோகா போட்டியில் ஒரு மாணவர் தங்கப் பதக்கம் வென்று சாதனை படைத்தார். ஒட்டுமொத்தமாக 26 தங்கம் உள்ளிட்ட பதக்கங்களை குவித்து கோவைக்கு சர்வதேச அளவில் பெருமை சேர்த்துள்ளனர். போட்டிகளை முடித்துவிட்டு பயிற்சியாளர்கள் வினோத்குமார், வெங்கடேஷ், பாண்டீஸ்வரி மற்றும் மாணவர்கள் ரயில் மூலம் கோவை வந்தடைந்தனர். கோவை ரயில் நிலையம் மற்றும் விமான நிலைய பகுதிகளில் திரண்டிருந்த பெற்றோர்கள் தங்களது பிள்ளைகளுக்கு மாலை அணிவித்தும் இனிப்புகள் வழங்கியும் மேளதாளங்கள் முழங்க உற்சாகமாக வரவேற்றனர். மாணவர்களின் இந்த சாதனை கோவை விளையாட்டு ஆர்வலர்களிடையே பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. என்னுடைய பேர் வெங்கடேஷ். கோவை மாவட்ட சிலம்பாட்ட அணி சார்பாக கடந்த 7, 8, 9, 10 ஆகிய தேதிகளில் நேபாள நாட்டில் இந்தியாவும் நேபாளமும் ஒருங்கிணைந்த
SGADF ஸ்கூல் கேம்ஸ் ஆக்டிவிட்டி அண்ட் டெவலப்மெண்ட் ஃபெடரேஷன் வந்து கண்டக்ட் பண்ண காம்படிஷனில் நேபாளம், இந்தியா, இந்தோனேஷியா, சிங்கப்பூர் உள்பட பல நாடுகள் வந்து கலந்துட்டு இருந்தாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய அணி சார்பாக நம்ம கோவை மாவட்டத்திலிருந்து 22 பேர் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தோம். இந்த 22 பேரும் மொத்தம் 26 தங்கப்பதக்கங்கள், 5 வெள்ளி பதக்கங்களை வந்து வென்று நம்மளுடைய நாட்டுக்கு வந்து பெருமை சேர்த்திருக்கோம். இதுல வந்து முக்கியமா பாத்தீங்கன்னா சிலம்பம்ல வந்து பாத்தீங்கன்னா 25 தங்கப்பதக்கங்கள், யோகா பிரிவுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு தங்கப்பதக்கங்கள், அது ஒரு முக்கியமான பதக்கமா வந்து கருதப்படுது. இந்த மாதிரியான போட்டிகள் வந்து பாத்தீங்கன்னா நாங்க வருடம் வந்து போயிட்டு இருக்கோம். நம்ம அகாடமியிலே ஆகட்டும், நம்ம கோவை மாவட்டத்துல பயிற்சி எடுக்கிறவங்களாகட்டும் ரொம்ப வீரியமா இதுக்காகவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு வருட காலம் பயிற்சி எடுத்து அதுக்கான மாவட்ட விளையாட்டு, மாநில விளையாட்டுகள், தேசிய விளையாட்டுகள்ல பங்கேற்று அதுல தகுதி பெற்று அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு சர்வதேச விளையாட்டுக்கு விளையாட வந்திருக்காங்க. இதன் மூலியமா வந்து கடந்த ஆண்டுகள்ல எங்களுக்கு முதலமைச்சர் கோப்பை போட்டிகள், பள்ளி விளையாட்டுகள்ல வந்து நடந்த போட்டிகள், இந்த மாதிரியான பிரைவேட் இந்த மாதிரியான அரசு சம்பந்தப்பட்ட போட்டிகள் வந்து நிறைய நடைபெற்றுச்சு. இப்ப வந்து புதிய அரசு வந்து ஏற்றிருக்காங்க. அதனால அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா இதை கவனத்தில் கொண்டு இந்த சிலம்ப கலையை முழுவதுமாக வளர்க்க வேண்டும் என்றால் சிலம்ப மாணவர்களை வந்து வளர்க்க வேண்டும். அதனால இந்த மாணவர்கள் வளரும் என்றால் நீங்க வந்து நிறைய போட்டிகளை நடத்தணும். இந்த போட்டிகளுக்கான போக்குவரத்து செலவு, வழிச்செலவுகள், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய செலவுகள் வந்து குழந்தைங்களுக்கு வந்து ஆகுது. அது வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய சுமையா இருக்குது. இந்த சுமையை வந்து பாத்தீங்கன்னா தமிழக அரசு கவனத்தில் கொண்டு இவங்களுக்கு தேவையான அந்த ஒரு பண உதவியோ பொருள் உதவியோ கொடுத்து உதவுனாங்கன்னா இன்னுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் மட்டுமில்லாமல் இந்தியாவில் மட்டுமில்லாமல் வேற வேற தேசங்கள்ல போய் நாங்க வந்து வெற்றி பெற்று வருவோம் அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா நம்ம கோவை மாவட்ட வீரர்கள் சார்பாகவும் எங்களுடைய வெற்றி பெற்ற இந்த குழந்தைகள் சார்பாகவும் வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து சொல்லிக்கிறோம். நன்றி, வணக்கம். அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பழனி சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் ரவி மனோகரன் சென்னையில் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகளை முடித்துவிட்டு தனது சொந்த ஊரான பழனிக்கு திரும்பினார். ஊருக்கு வந்த முதல் நாளிலேயே ஓய்வெடுக்காமல் தொகுதி மக்களின் நீண்டகால புகார்களை தீர்க்கும் வகையில் கள ஆய்வில் ஈடுபட்டார். அறுபடை வீடுகளில் 3ஆம் படை வீடான பழனி முருகன் கோவிலுக்கு நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தருகின்றனர். இந்நிலையில் கோவிலுக்கு செல்லும் பாதையில் கோழி கழிவுகளும் குப்பைகளும் மலை போல தேங்கி கிடப்பதாக புகார் எழுந்தது. இதனால் அப்பகுதி முழுவதும் கடும் துர்நாற்றம் வீசியதோடு பக்தர்களும் பொதுமக்களும் பெரும் அவதிக்கு உள்ளாகி வந்தனர். சம்பவ இடத்திற்கு நேரில் சென்ற ரவி மனோகரன் பக்தர்கள் செல்லும் பாதையை இவ்வளவு அசுத்தமாகவா வைத்திருப்பார்கள் என்று அதிகாரிகளை கடுமையாக சாடினார். தேங்கி கிடக்கும் குப்பைகளை உடனடியாக போர்க்கால அடிப்படையில் அகற்றி பாதையை தூய்மைப்படுத்த வேண்டும் என்றும் அதிரடி உத்தரவு பிறப்பித்தார். முதல் நாள் வேலையா அதிகாரிகள் வர சொல்லி இந்த பிரதான நுழைவாயில் நம்ம ரோப்கார்க் போறதுக்காக முன்னாடி ஒரு பெரிய ஆர்ச் கட்டியிருக்கோம் பைபாஸ்ல. இந்த பைபாஸ் இந்த பிரதான புறவழிச்சாலையில ரொம்ப ஆண்டுகளா குப்பை குடமாவே இருக்குது. எவ்வளோ முயற்சி எடுத்தோம், அந்த குப்பையில் எடுக்க முடியல, போராடினோம். ஆனால் இப்ப அதுக்கான வழிமுறையில பேசி அதிகாரிகளை வர சொல்லி முதல் கட்டமாக இன்னைக்கு வந்திருக்காங்க. வந்து அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போய் ஆய்வு செய்து இனிமேல் வந்து குப்பை கொட்டக்கூடாதுன்னு கடுமையான நடவடிக்கை எடுப்போங்கிறத சொல்லியாச்சு. இனிமேல் குப்பை கொட்டினா கடுமையான நடவடிக்கைங்கிறத சொல்லியாச்சு. அதனால இனிமேல் தயவுசெய்து யாருமே வந்து நம்ம பழனி, நம்ம பூமி, நம்ம தான் பத்திரமா பார்த்துக்கணும். ஏன்னா உள்ள நுழைய ஆர்ச்சி அங்கதான் கட்டியிருக்காங்க. இப்போ அந்த ஆர்ச்சி கிட்டே அவ்வளவு குப்பையை போட்டு வச்சா பழனி கோயிலுக்கு என்ன நம்ம முருகனுக்கு கொடுக்குற மரியாதை? ஆனால் தயவுசெய்து எல்லாத்துலேயும் இருகரம் கொண்டு கெஞ்சி கேட்கிறேன், இனிமேல் அந்த பழனி பாதை சுற்றி புறவழிச்சாலையில குப்பையில கொண்டு வந்து கூட்டாது. சென்னையின் பிரதான தகவல் தொழில்நுட்ப பகுதியான சோழிங்கநல்லூரை அடுத்த காரப்பாக்கத்தில் அமைந்துள்ள டெக் மஹிந்திரா நிறுவனத்தின் அலுவலக கட்டிடத்தில் பெரும் தீ விபத்து ஏற்பட்டது. ஆயிரக்கணக்கான ஊழியர்கள் பணிபுரியும் இந்த பிரம்மாண்ட வளாகத்தின் ஒரு பகுதியில் திடீரென்று தீப்பிடித்து கரும்புகை வெளியேறத் தொடங்கியது. அடுத்த சில நிமிடங்களில் தீ வேகமாக பரவத் தொடங்கியதால் அலுவலகத்தில் இருந்த ஐடி ஊழியர்கள் மற்றும் பாதுகாப்பு பணியாளர்கள் மிகுந்த அச்சத்துடன் கட்டிடத்தை விட்டு வெளியேறினர். தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் மற்றும் தீயணைப்புத் துறையினர் ஒருங்கிணைந்து கட்டிடத்திற்குள் இருந்த ஊழியர்களை பத்திரமாக வெளியேற்றும் பணியில் ஈடுபட்டனர். சோழிங்கநல்லூர், துரைப்பாக்கம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து தீயணைப்பு வாகனங்கள் விரைந்து வந்து தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டன. இந்த தீ விபத்திற்கான காரணம் குறித்து முதல்கட்ட விசாரணைகள் தொடங்கப்பட்டுள்ளன. மின் கசிவின் காரணமாக விபத்து ஏற்பட்டிருக்கலாமா என்ற கோணத்தில் காவல்துறையினர் மற்றும் தடயவியல் நிபுணர்கள் ஆய்வு செய்து வருகின்றனர்.
இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைந்தது. உலகில் நடக்கும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள www.lenews.in என்ற இணையத்திலும் லேமேக்ஸ் என்ற OTT தளத்திலும் கண்டு களியுங்கள். யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக வலைதளங்களிலும் தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.